வெல்கம் கைஸ். ட்ரூ மேன்ஸ் லைஃப் தேர்ட் எபிசோட். நான் சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து நம்ம ஃபுல்லாக கண்தானத்தை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கண்தானம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஐயா ஜெகதீஸ்வரன் வந்து அவர் ஒரு பத்திரிகையில் 80 பார்த்து ஃபுல்லாக இன்ஸ்பயர் ஆகிட்டார். நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நம்ம அந்த மாதிரி ட்ரெண்டில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம யூடியூப்லேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம எபிசோடில் போகலாம். கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த கை குழந்தை முதல்ல அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். என்னடா கண்தானத்துக்கும் இந்த ஆப்டிக்கல் லென்ஸ் மாதிரி போடுறத பற்றி போடுறான்னு பார்க்குறீங்களா? ஒருத்தரும் கண் பார்வை மாற 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 ஒருத்தருக்கு ஒரு மாதிரி குறைபாடு இருக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து வெளியே அவுட்டரில் இருக்கிற லென்ஸை போட்டால் போதும். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உள்ளே இருக்கிற அந்த ஐபால்குள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து பார்வை குறைபாடாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம கண்தானம் பொருத்தும் போது அந்த லென்ஸை இன்சைடு அந்த லென்ஸை போடும்போது தான் அவங்களுக்கு அந்த பார்வை திறன் வரும். இது வந்து நம்ம டெக்னிக்கலாக ரொம்ப போக முடியாது, ஏன்னா இதெல்லாம் டாக்டர்ஸ் ஒரு செக் பண்ணி இவங்களுக்கு இது தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதை இன்ஸ்பயர் ஆனால் போதும். அதுக்கு தான் இந்த கிளிப்பிங் கொடுத்தோம். ஸோ அது எல்லாருமே வந்து கண் இல்லாதவங்க பார்வையற்றோன்னு சொன்னோன்னே எல்லாமே இன்னல்கள் பற்றி போடுவாங்க. நம்ம அதையும் பாசிட்டிவாக காமிக்கலாம் தான். ஒரு பார்வை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத நம்ம காமிச்சோம். ஸோ இதில் எப்படி நம்ம இவ்வளோ பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் 80 இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. கண்தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே முன் வந்தாங்க. எப்படின்னா, நான் கண்தானம் எழுதி தரேன், என்னோட கண் எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபை பண்ணுற மாதிரி தான், சர்டிஃபிகேட்டில் எழுதி தர மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. நிறைய அவர் கலெக்ட் பண்ணார். பட் அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ என்ன வேணும்? கண்தானத்துக்கு விழிப்புணர்வு தான் வேணும். ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நாங்களும் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அவரும் 80லேருந்து 90 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சரி, அவேர்னஸ்னால் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இறக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அப்போ தான் கண்தானம் நடக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் அவர் கண்ணை கேட்டு ஜெகதீஸ்வரன் வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தவறுறது சாதாரண விஷயம். தவறும் பட்சத்தில் இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி நம்ம தான் அதை முன்னிறுத்தி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சம்மதத்தை எடுத்து நம்ம கண்தானம் பண்ணணும். இதுதான் இப்போ இருக்கிற ரியல் ப்ராக்டிக்கல் லைஃபு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஜெகதீஸ்வரன் வந்து கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச கண்ணை எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே போயிட முடியாது. அவர் வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு இதே மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, கோயம்புத்தூரில் ஜெகதீஸ்வரன் மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஊர்லேயுமே ஒரு ஜெகதீஸ்வரன் அடுத்த 10 வருஷத்தில் 100 கண்களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் குறிக்கோள். சரி, கண்ணை எடுக்கிறோம் அப்படின்னா யார்கிட்ட எடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி முதல்ல வரும். எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம். யார்கிட்ட எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, பிறந்த குழந்தைகிட்ட இருந்து எடுக்கலாம். அந்த குழந்தை இறக்கும் தருவாயில் மறுபடியும் கண்தானம் பண்ண முடியும். அவங்க 100 வருஷம் வாழ்ந்து அங்கேருந்து மறுபடியும் அந்த கண்தானம் ரிப்பீட் ஆகலாம். ஸோ அந்த கண்ணோட லென்ஸுக்கு அழிவு கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அப்போனா ஒரு பாட்டி, எங்கள் வீட்டில் இருக்க பாட்டிக்கு கண்ணு தெரியாது, எங்கள் தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு 75 ஆச்சு, 105 வயசாச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்க திரை மேலே மூடி இருக்கும். ஆனால் லென்ஸ் அப்படியே தான் இருக்கும். அவங்ககிட்ட இருந்தும் நம்ம கண்களை தானமாக எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கங்க, இப்போலேருந்து தெரிஞ்சுக்கங்க.
அவங்க வயசானாலோ, இல்ல அவங்களுக்கு பார்வை குறைவா இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்கனால கண்கள் தானமா குடுக்க முடியும். அப்படியா? சரி, ஓகே. அப்ப யார் குடுக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அதுக்கும் நான் சொல்றேன். இறக்கும் தருவாயில காமால, மஞ்சக்காமால. ஏன்னா அது கண்கள பாதிக்கக்கூடியது. அ எய்ட்ஸ் அந்த மாரி நோயாளியும் குடுக்க முடியாது. பிளட்ல கேன்சர் இல்லன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா குடுக்க முடியாது. இதெல்லாம் இல்லாம, அ யாராவது ஆக்சிடென்டல் டெத்து, அதாவது அது ரொம்ப செயற்கையா அந்த அ நின்றுச்சு, அந்த அந்த வொர்க்கிங் நின்றுச்சு அப்டின்னாலும் எடுக்க முடியாது. ஸோ இவ்வளோலாம் எடுக்கலாம் அப்டிங்கும்போது, இன்னும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. இறந்த 6 மணி நேரத்திலேயே எடுத்துரணும் அந்த கண்ண. ஸோ அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். இதைய மீறி தான் இவ்வளோ சாதனைய ஜெகதீஷ் அவர் பண்ணியிருக்காரு. டாக்டர் ஜெகதீஷ் இப்போ அவரோட ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து 8008 பேர்த்த பார்க்க வைக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட அதுக்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம இது இப்போ சாதாரண விஷயமா இருக்குதுன்னு நினைக்கலாம் நீங்க. அதுக்கு நான் அடுத்தடுத்து நான் கிளிப்ஸ் நான் இப்போ தரேன். இப்போ அவரை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு அந்த 90 டயத்துக்கு மேல அவர் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அடி வாங்கியிருக்காரு. ஒரு ஒரு மைல்ஸ்டோனை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணும்போது வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி பத்திரிகைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதுதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் அவரை பற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். கண்டினியூஸாக பாருங்கள் கைஸ். இன்னைக்கு ஐயாவோட பொக்கிஷங்களை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது எதுக்குன்னா, அவர் கண்தானம் பண்ணால் மட்டும் பண்ணுறது வந்து ஈஸி இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி பார்த்ததை வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்தது ஒரு முகாந்திரம் வேணும். அதுக்கு இந்த புக்கெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப உபயோகமாக. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிங்கை முரசு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சிங்கை முரசில் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து அவரை இவர் தான் ஜெகதீஸ்வரன் சொல்லி வெளியே காமிச்சது. அவர் போட்டிருக்காரு பாருங்கள் அந்த கடைசி பக்கத்தில், விவேகானந்தரின் கனவுகளில் ஒன்று இங்கே அப்படிங்கிற ஒரு ஒரு பிரதியை ஒன்று போட்டு அவரை பற்றி பின்னாடி அவரோட படமும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஒரு திறவுகோலாக இருக்கும். நம்ம உள்ள அடுத்தடுத்து நம்ம எல்லாத்திட்டையும் சொல்ல முடியும். பாருங்கள், அடுத்தது காலகட்டம் பாருங்கள், 2009 தினகரன் வசந்தம் அதில் வந்து அஞ்சலி தானம் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்துட்டு அவர் எடுத்த அவார்டு இதெல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ அவரை முன்னிறுத்த முடியும், இதை காமிச்சு முன்னிறுத்த முடியும். இதெல்லாம் பாருங்கள். அடுத்தடுத்த 2009 ஜூனியர் விகடன் 41 பக்கத்தில் அவரை பற்றி இன்னொரு கட்டுரையை அனுப்பிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. என்னென்னா, எடுத்து செல்ல எதுவும் இல்லை, கொடுத்து செல்ல கண்கள் உண்டு. அவரோட வாசகங்கள் இது. இதெல்லாம் வந்துட்டு அவரை இன்னும் உற்சாகப்படுத்தியிருக்கு. இந்த புதிய புயலுங்கிறதும் வந்துட்டு தீபாவளி சிறப்பு இதழ். அதில் பார்த்தீங்கன்னா 2010லையும் 2011லையும் அவரை பற்றி தனியாக இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பக்கமே கொடுத்து அவரை பற்றி சிறப்பாக போட்டிருக்காங்க. ஒன்று பாருங்கள், 2010 கண்ணொளி தரும் மேதை ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 958 ஜோடி கண்கள் எடுக்கும்போது 2011 தனியாக ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிறது தனியாக ஒரு பேஜை கொடுத்து அவரை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ அவரோட 90லேருந்து அந்த 2009, 10 அந்த ஸ்டேஜுக்குள்ள அவரோட ரெக்கார்ட்ஸு ப்ளஸ் அவரை பற்றி இன்டர்வியூஸ் வந்தது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்னாலே பெரிய கார்டு போட வேண்டியது இருக்கும். எல்லா பத்திரிகை இவங்களெல்லாம் போட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இடையில கோவை எஃப்எம்மில் வந்து அவர் டேலண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதுக்கு நடுவில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அதெல்லாம் போடலன்னா எபிசோட் பெருசாகிட்டே போகும். இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்தானத்துக்கான இது நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அவரோட காண்டாக்ட் நம்பர் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அவர்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். தேங்க்யூ கைஸ். நான் எப்பவுமே சொல்கிறது தான், இஃப் யூ நாட் see me, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் நைட். கேட்சா.